அண்மை செய்தி. பகல்காம் தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது. இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அவசர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்பொழுது கூடியிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படை தளபதி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், பிரதமர் மோடி தலைமையில் தற்பொழுது பாதுகாப்புத்துறைக்கான இந்த சிறப்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிகாமணி, வழக்கமாகவே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மத்திய அமைச்சரவை கூடுவது டெல்லியில காணப்படக்கூடிய காட்சி. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில கூடும். பிரதமர் நாட்டில் இல்லாத நேரங்கள்ல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடும். அந்த அடிப்படையில தான் மத்திய அமைச்சரவை கூட்டங்களிலேயுமே பல்வேறு விவகாரங்களுக்கான அமைச்சகங்கள் இருக்கிறது. குறிப்பாக நிதித்துறை சார்ந்த மத்திய அமைச்சரவை கூட்டம், பொருளாதாரம் சார்ந்த நிதித்துறை அமைச்சர்கள் கூட்டம், உள்துறை சார்ந்த அமைச்சரவை கூட்டம், இப்படியான பல விஷயங்களை மேற்கோள் காட்டுவாங்க. அதுல இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமருடைய இல்லத்துல கூடியிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். இந்த பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கடந்த 2 வாரங்கள்ல இது கூடுவது 2வது முறை. இதே போல ஒரு கூட்டத்தை நம்ம ஏப்ரல் 23ஆம் தேதி பிரதமருடைய இல்லத்துல மாலை 6 மணிக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற ஒரு நாளைக்கு பின்பு பிரதமருடைய இல்லத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 1 வாரங்கள் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் நடந்து இந்த 1 வாரங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில இன்று டெல்லியில இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரதமருடைய இல்லத்துல பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளுடைய ஒவ்வொரு கட்டளை பிரிவு தளபதிகள் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறார்கள். கடந்த 1 வாரங்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய அதே நேரத்துல கடந்த 6 நாட்களாகவே இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லை பகுதிகளுக்குள் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கு இந்திய ராணுவம் எதிர் பதிலடி கொடுத்து வருகிறது. ஆகவே பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் விவாதிப்பதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது கூடி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்பது நேற்றைய தினம் பாகிஸ்தான்ல ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்துல அவர்களும் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தற்போது பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியிருப்பது கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி முப்படைகளுடைய தலைமை தளபதி உள்ளிட்டவர்களிடம் எல்லாம் ஒரு விரிவான ஆலோசனையை சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேல் நடத்தியிருந்த நிலையிலே தற்போது பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது பிரதமர் இல்லத்துல மீண்டும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க விஷயம். விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.